ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அவல் அல்வா. இந்த அவல் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த அவல் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல நாம் அவல் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு ஒரு கப் அவல் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அவல் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5-7 நிமிஷம் நல்லா வறுப்படணும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்லாம் கிடையாது. இந்த அவலை தொட்டால் நல்லா தூள் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அவல் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வறுப்படவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். இது கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நாம் இதை பொடியாக மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு பக்குவம் வரணும். இப்போ நாட்டு சர்க்கரை கரைசலை தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் கட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த நாட்டு சர்க்கரை 1.5 கப் சேர்த்த பிறகு ஒரு கப் நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இது கொதித்து வரணும். உங்களுக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும்னா நீங்கள் 2 கப் அளவு கூட நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்த பிறகு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து தேங்காய் பால் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 முறை நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கணும். திருப்ப இதுவே சேர்த்துட்டு இன்னும் ஒரு கப்பு தண்ணியை சேர்க்கணும். இப்போ இதை நம்ம ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இன்னொரு டைமு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஒரு கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கணும். இது மாதிரி 3 முறை நீங்கள் செய்யணும். செஞ்சதுக்கப்புறமா மீதி இருக்கிறத தூக்கி போடாமல் நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டாக செஞ்சு வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பால் எடுக்க நான் ஒரு முழு தேங்காய் எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த அவலை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அதில் பொடி பண்ணி வச்சுருந்த அவலை இந்த தேங்காய் பாலில் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது கரைக்க முடியலனா நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 பல்ஸ் அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். அடுத்து நான் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த நாட்டு சர்க்கரை கரைசலை இந்த தேங்காய் பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அவல் அல்வாவுக்கு ப்ரிப்ரேஷன் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பால், அவல், அடுத்து நாட்டு சர்க்கரையை சேர்த்த கரைசலை இதில் சேர்த்துக்கிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதை நல்லா அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதில் அதுதான் முக்கியமான டாஸ்க்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகவே ஆரம்பிக்கும். இதை செய்கிறப்ப நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம். அப்போ தான் நமக்கு இது சீக்கிரமாக தயாராகும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அவல் அல்வா. அதே போல் இதில் நீங்கள் நெய் சேர்க்கணுன்னு அவசியப்படாது. ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கனால அந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெய் தன்னாலே இதில் பிரிஞ்சு வரும். ஸோ நீங்கள் நெய் சேர்க்கணுன்னு அவசியப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வாசத்துக்கு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு 4 ஏலக்காய் எடுத்து தட்டி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்கலைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. அடுத்து நான் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக நமக்கு ஆயிருக்கு. இன்னும் நமக்கு
தெக்கான கன்சிஸ்டன்சி ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கடாயில் வந்து அடி பிடிக்காமல் வருது. அல்வா பதத்துக்கு வந்து நமக்கு தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அல்வா வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கேக் டின்னில் வந்து நான் கொஞ்சமாக வந்து நெய்யை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த அல்வா வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் இந்த ஸ்பூனில் கொஞ்சமாக வந்து நெய்யை சேர்த்துட்டு நான் வந்து சமப்படுத்தி வச்சுக்கிறேன். இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கு 2 மணி நேரம் கழித்து நம்ம ஒரு பிளேட்டில் இதை அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக நமக்கு அவல் அல்வா வந்து தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து சின்ன சின்னதாக வந்து பீசஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பம் இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் வந்து பீசஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பீசஸ் போட்டுட்டேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்து அவல் அல்வாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து தயார் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி செய்ய குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதை வச்சு நம்ம அருமையான அல்வா வந்து தயார் பண்ணிட்டோம். சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.